நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்சினஹா. கண்ணன் கீதாச்சாரியன் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தாலே ஆன்றோர்களிடம் நாம் உபதேசம் பெற வேண்டிய இன்றியமையாமையை கூறுகிறார். பல விஷயங்கள் நமக்காக தெரியாது, அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். யாருக்கும் கல்வியோ அனுபவமோ உடனே வாராது. கல்வியும் பல ஆண்டுகள் கற்க வேண்டும். அதே போல அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டால் தானே வேலை கொடுக்கிறார்கள். அதெல்லாம் படிப்பில் உண்டு. சயின்ஸ்லேயோ மேத்தமேட்டிக்ஸ்லேயோ லா படிக்கிறவாளோ மெடிசன் படிக்கிறவாளோ இன்னென்னது எங்கள் குவாலிஃபிகேஷன், இன்னென்ன கம்பெனியில் நாங்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம், எனக்கு அதனால இந்த வேலை கொடுங்கோ என்று கேட்டுடுறோம். அதை போல் இப்போ ஆன்மீகத்தில் கல்வி எப்படி தெரிஞ்சுக்கணுமே. நான்கிற ஆத்மா ஆர், இந்த உடல் எத்தால் ஆக்கப்பட்டது, எதற்கு எனக்கு இந்த உடல் கிடைத்தது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆத்ம பரமாத்மா சரீரத்தை பற்றியோ கர்மங்களை பற்றியோ அறிவது இன்றியமையாததாகிறது. அதற்காக வெளியில் கல்வி கிடையாது, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க போவதில்லை. அப்போ அதுக்கும் ஒரு ஆச்சாரியன் வேணுமே. எப்படி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்காரோ அதே போல ஆத்மாவை பற்றியும் கடவுளை பற்றியும் கர்மங்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் முக்தி அடைவதை பற்றியும் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுகிறதுங்கிறத பற்றியும் யார் காப்பாற்றுகிறார்கள்ங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் எனக்கு வேணுமே. அவரைத்தான் ஆச்சாரியன்கிறோம். அவர்களே சான்றோர்கள். ரிஷிகள் காலத்தில் இருந்து வேதத்தை கைவிளக்காக கொண்டு ரிஷிகளெல்லாம் கூடி கூடி பேசினார்கள். அவர்கள் செய்த முடிவுகளெல்லாம் உபநிடதங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் உள்ளன. அவற்றினுடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கும், புதியதை சொல்லிக் கொடுக்கும், உண்மையை சொல்லிக் கொடுக்கும். இதுதான் வேதத்துக்கு பயனே. நம்ம அறியாததை சொல்லும், அஜ்ஞாதத்தை ஞாபனம், தெரியாததை சொல்லிக் கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு எது எது உண்மைன்னு நன்னா புரியுமோ அதைத்தான் பேசும். அது எதை பேசுகிறதோ அது உண்மையாகத்தான் இருக்கும். வேத நூல் ஓதுகிறது உண்மை என்று திருமழிசையாழ்வார் சாதிக்கிறார். அப்போ உண்மையை கூறும், எனக்கு தெரியாததை சொல்லும், புதியதை சொல்லும். அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. மற்ற எல்லா கல்வியை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதிகாச புராணங்கள் வேதத்தை படிக்க வந்தீங்கன்னா இது நன்னா இருக்கே, புதுசு புதுசாக நிறையா விஷயம் இருக்கே, எனக்கே புரியாததெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுகிறோமே. ஏன்னா தர்மம்ங்கிறார், வீட்டில் ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறார், யாரோட பழகலாம் பழகக்கூடாது, எப்படி பேசணும் பேசக்கூடாது, நாவடக்கம் எப்படி, புலனடக்கம் எப்படி, இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லியே கொடுக்கலையே. அப்போ அதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவை. அதை தெரிஞ்சுக்கணும்னால் ஆசானிடத்துல போய் அடிபணிந்தாத்தான் உண்டு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. தத்துவம் பகவான், ஜீவாத்மா. அந்த தத்துவத்தை உண்மையாக கண்டவர்கள். தத்துவம்னா உண்மை பொருள். ஆத்மாங்கிற உண்மை பொருள் எத்தகையது, பகவான்கிற உண்மை பொருள் எப்படிப்பட்டவர், இதோ இந்த அச்சித்து சரீரம்ங்கிற உண்மை பொருள் எப்படிப்பட்டது, இதை எனக்கு சொல்லிக் கொடுக்கணுமே. அதற்குரியவர்கள் தான் ரிஷிகள், அதுதான் ஆச்சாரியர்கள். குரு பரம்பரா குரு பரம்பரான்னு சொல்றோம். அப்படி ஒரு ஆச்சாரிய பரம்பரை தான் வசிஷ்டர், சக்தி, பராசரர், வேதவியாசர், சுகாச்சாரியர். இந்த பரம்பரைக்கே பெருமை. அவர்கள் ஒத்தொத்தரும் ஓரோர் உபதேசத்தால், சிறந்த உபதேசத்தால் நாம் அறியாததை கூறியிருக்கிறார்கள். அப்ப திரும்ப திரும்ப அவற்றை போகணும். சாமி அவர் எங்க இருக்கார் இப்போ, நீருக்கு சொன்ன பேர்லாம் இப்ப யாரு இருக்கிறதாவே தெரியலையே, நான் என்னமோ இப்போ 2013வது வருஷம் கலியுகத்தில் இருக்கேன் அப்படின்னா அவர்கள்லாம் எங்க இருக்கார்கள்னா அவர்கள் இப்ப இல்லை, எல்லாரும் பரமதம் போயிட்டா. ஆனா இப்ப இருக்கிறது அவர்கள் எழுதி வைத்து போன நூல்கள். அவரவர்கள் தங்கள் உபதேசங்களை எழுதி வச்சிருக்கா. அதுல ஆச்சரியமான செய்தி, எத்தனை 1000 ஆண்டுகள் 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு எழுத்து மாறாம அந்த நூல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இது நடக்குமா? ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் ஆச்சுன்னா 10 நாள்ல கிழிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் அது பேர் இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கா தெரியாது, 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது,
ஆனா எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணமும் பாரதமும் தெரியும்னால் அது வாழ்க்கை கல்வி. மற்றபடி எத்தனையோ கதைகள் வந்திருக்கலாம், மற்றபடி பல, அது சயின்ஸா இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணுவா, ஓரளவுக்கு பாதுகாத்து வைப்பார்கள். ஆனா அது இல்லாட்டாலும் அடுத்த புஸ்தகத்தை பார்த்துக்கலாம். ஆனா வேதமோ இதிகாச புராணமோ அனைத்து காலத்துக்கும் பொது, எல்லா காலத்துக்கும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், எல்லா தரப்பினருக்கும், எல்லா உலகத்துக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லாருக்குமா அது சொல்லியிருக்கிறபடியால் அது பொது மறை. அதனால் அதிலிருந்து மாற்றக்கூடாது. ஓரோரு எழுத்தும் அது பொன்னேட்டில் பதிக்க வேண்டியவை. அதனால தான் விடாம பாதுகாத்து வந்திருக்கார்கள். ஏன்னா இத்தனை வருஷமா இந்த புஸ்தகம்லாம் இருக்குமா? ஒரு ஸ்லோகம் மாறாது இருக்குமா? இருக்கேன்னாலே இதனுடைய வலிமை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு சூறாவளி வந்ததுனால் கட்டடங்கள்லாம் காணும். இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே எத்தனையோ டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கம்ப்யூட்டர் கிராஷ், ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகிடுது, காணும், ஒரு ரிட்ரீவே பண்ண முடியல, டேட்டாலாம் போயிடுத்து, திருப்பி உட்காந்து ஆடிங்கோ. இனி இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிற இடத்துல கூட யாரானும் குறுக்க வரலாம், ஹேக் பண்ணிட்டான்றா. ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம்னா ஹேக் பண்ணிட்டா அது உள்ளெல்லாம் வந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் காணும், என்னமோ வைரஸ்லாம் வந்துடுறது. எத்தனை பாடு! இந்த வருஷத்தில் இத்தனை தூரம் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற இப்பவும் கிராஷ் ஆனா ரிட்ரீவலுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறமே. எத்தனை 1000 ஆண்டுகளாக ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, டைப் பண்றதுக்கே யந்திரம் கிடையாது, எழுத்தாணி எழுதுகோலையும் ஓலைச்சுவடியும் வச்சுன்னு எழுதணும். ஒரு ஓலைச்சுவடி முறிஞ்சு போச்சுன்னா புது ஓலைச்சுவடியை வச்சு எழுதணும். ப்ரிசர்வுக்கு ஒன்று இப்படி கிடையாது. பீரோ உண்டா, லாக்கர் உண்டா, இல்லை கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை. இது எதுவும் இல்லாத காலத்தில் இவ்வளவு காலம் காப்பாற்றப்பட்டிருக்குனால் அப்ப அந்த புஸ்தகத்தினுடைய வலிமை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எந்த சூறாவளியும் தாங்கும், எப்பேற்பட்ட ஆழிப்பேரலையும் தாங்கும். ஏனால் அது புத்தக வடிவத்தில் மட்டும் இல்லை, அது ஒருத்தருத்தனுடைய உள்ளத்திலும் உரைகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பீரோ உண்டா, லாக்கர் உண்டா, இல்ல கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை. இது எதுவும் இல்லாத காலத்தில் இவ்வளவு காலம் காப்பாற்றப்பட்டிருக்குனால் அப்ப அந்த புஸ்தகத்தினுடைய வலிமை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எந்த சூறாவளியும் தாங்கும், எப்பேற்பட்ட ஆழிப்பேரலையும் தாங்கும். ஏனால் அது புத்தக வடிவத்தில் மட்டும் இல்லை, அது ஒருத்தருத்தனுடைய உள்ளத்திலும் உரைகிறது. பெருமானே உள்ளத்தே உரைகிறார். உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வொன் நில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுகே கோலம் பூண்டேன். தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரம். என் உள்ளத்துக்குள்ளே பெருமான் உரைகிறான். வேதத்தை அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு ஆசான் சொல்ல சீடன் சொல்கிறான், ஆசான் சொல்ல சீடன் திருப்பி சொல்லுகிறான். அது அனைவருடைய உள்ளத்திலும் உள்ளது. இல்லையே எங்க உள்ளத்தில் இல்லைன்னா ஆரோ சில மகான்களுடைய உள்ளத்தில் உள்ளது. அப்ப அவர்களிடத்துல நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு டெஸ்ட் ஆஃப் டைம் என்று ஆங்கிலத்தில் சொல்றமே, காலத்தின் பரீட்சை. இவ்வளவு நெடிய காலத்துக்கு ஒரு நூல் தங்கு தடை இல்லாமல் பரம்பரையாக வந்திருக்க வேண்டும். அழியாது, பெசகாது, ஒரு சொல் தவறாது என் இருக்கணும்னால் அந்த நூலுக்கு எத்தனை பெருமை. அதனாலதான் அதை கேட்கணுங்கிறா. இதுல உண்மையோட திறந்த உள்ளத்தோட வாங்கும், கண்ணை மூடின்னு வராதிங்க. ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் மனசுல ஒரு முடிவு எடுத்துனுட்டு இது தப்பாத்தான் இருக்கும் பழம்பஞ்சாங்கம்ங்கிற நினைவோட வராதிங்க. திறந்த உள்ளத்தோட வாங்கோ, கேளுங்கோ, உங்களுக்கு உண்மைன்னு படும். என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேளுங்கோ, அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லலாம். அப்புறம் சரின்னு மனசுக்கு பட்டுட்டால் கடைப்பிடியுங்கள். அதற்கும் எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம். பின்ன வியாசர் என்ன எதிர்பார்க்கிறார்? கடைப்பிடிக்கிறது தான் ஃபீஸ். அவர்களிடத்துல நாம நன்றியோடு இருக்கிறது தான் ஃபீஸ். ஆனால் அந்தோ விதுரன் இத்தனை நன்மைகளையும் எடுத்து கூறியும் அதத்தனையும் சரின்னு திருத்தராட்டன் உள்ளத்துக்கு படுகிறது. ஆனா சரின்னு பட்டவன் செஞ்சானான்னு பார்த்தால் இல்லை. ஸ்லோகம் படிக்கிறேன். ஏவமேதத்து யதாத்வம் மாம் அனுசாசசி நித்யதா மமாபி சமதிஹி சௌமிய பவத்யேயம் யதாத்தமாம். நீ என்னென்னமோ எடுத்து கூறினார். ஏவமேதத்து யதாத்வம். இப்படி பல அத்தியாயங்களாய் 33வது அத்தியாயத்திலேருந்து பார்க்கிறோம். உத்தியோக பருவத்தில் இருக்கிற பிரஜாகர பருவத்தில் 33லேருந்து 40வது அத்தியாயம் வரை 8 அத்தியாயங்களால் என்னெல்லாம் நீதிகளை கூறினாயோ, தர்மத்தை சொன்னாயோ, மாம் அனுசாசசி நித்யதா, விடாம நீயும் சொல்லியிருக்க. மமாபிச்ச மதிஹி சௌமிய பவதி ஏவம் யதார்த்த மாம். நீ என்ன கூறினாயோ அது சரி என்று என் உள்ளமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்பா, இந்த ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு எவ்வளவு பாடு பாருங்க.
இப்ப திருத்தராஷ்டிரன் சொல்றார், நீ சொன்னதத்தனி சரி என்று என் மனசு ஏத்துக்கிறது. இதே போல இன்னொரு இடம் சொல்றேன். எத்தனையோ நல்லதை கண்ணன் எடுத்துரைத்தார். கீதை 700 ஸ்லோகம் சொன்னார். நீ சொன்னதத்தனி சரி, குழப்பம் தீர்ந்தது. அர்ஜுனனும் சொல்லிட்டார். இப்ப கண்ணன் அர்ஜுனனுக்கு உரைத்தார். அர்ஜுனன் ஒத்துக்கொண்டு சொன்னதெல்லாம் சரி, குழப்பம் தீர்ந்தது. விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றார். திருத்தராஷ்டிரன் ஒத்துக்கொண்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ சொன்னது சரி. ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமோ? அர்ஜுனன் ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வதனந்தவ, நீ சொன்னபடிக்கு நான் கேட்கிறேன், குழப்பம் தீர்ந்தது, இதோ காண்டீபத்தை எடுத்தேன், நீ கூறியபடிக்கு மக்களை காக்கிறேன். இது அவன் வார்த்தை. ஆனா திருத்தராஷ்டிரன் சொல்றார், விதுரா நீ சொன்னதெல்லாம் சரின்னு பட்டுது, ஆனா விதி வலியது, என்னால் அதை கடைப்பிடிக்க முடியாது, விட்டுவிடு. இதுதான் இவர் பதில். என்ன அநியாயம் பாருங்க. அவன் அத்தனையும் சொல்லி முடிச்ச அப்புறம் கேட்டுண்டு நடக்கிறேன்னார். நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனா பண்ணணுங்கிற புத்தி எனக்கு வரவில்லை. சாத்து புத்தி கிருதாப்தேவம் பாண்டவான் பிரதி மே சதா துரியோதனம் சமாசாத்திய புனர் விபரிவர்த்ததே. பாண்டவர்களோடையும் ஒன்னோடையும் இருக்கிறச்சே என் புத்தி தெளிவா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு படுறது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் விதுரா, அதே துரியோதனனோட பேச ஆரம்பிக்குச்சே, மறுபடியும் அந்த புத்தி எங்கேயோ போயிடுறது. நீங்க சொன்னதை ஏத்துக்க எனக்கு ஒத்துக்கல, நான் என்ன பண்ணுவேன் என்று கையாலாகத்தனத்தை சொல்லிட்டார். அப்ப நல்லவர்கள் பால் சேர்ந்தால் நல்லது, புத்தி நன்னா இருக்கு. தீயவர்களிடத்துல போன உடனே அவர்களுடைய பாதிப்பு அந்த புத்திக்கு வருது. இதுல நாம தான் முடிவெடுக்கணும். அந்த பாதிப்பு இல்லாம நிமிர்ந்து நிற்க வேண்டும், கண்ணன் திருவடிகளை பற்ற வேண்டும். இப்ப நாம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது அந்த தர்மத்தை தான். எத்தனையோ தர்மங்களை யார் வேணா நமக்கு சொல்லலாம், ஆனா சொல்லி கேட்டுப்போம், அது உண்மைன்னு கூட படும். ஆனா அந்த உண்மையை கடைப்பிடிக்க, அதன்படி நாம வாழ நமக்கு உறுதி வேணும் இல்லையா? அந்த உறுதியை கண்ணனே நமக்கு கொடுக்கட்டும் என்று அவன் திருவடிகளிலையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஏற்கனவே கூறியபடிக்கு நாளையோடே, அதாவது 920வது நிகழ்வோடே, இந்த ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதியோடே விதுர நீதி முற்று பெறுகிறது. அதற்கப்புறம் 8ஆம் தேதி அடுத்த நாள் காலை 6 மணியிலிருந்து வரும் கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீமத் பாகவத புராணம் 1/2 மணி நேரம் தினப்படி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு நன்னா பாகவத சரித்திரத்தை ஆனந்தமா கேட்போம். கிருஷ்ண சேட்டித்தத்தை எல்லாம் கேட்டுக்கொள்வோம். அந்த 1 மாசத்துக்கு உங்களிடத்தில் மற்றொரு வேண்டுகோள். இப்ப இத்தனை நாளா கேட்டிருக்கீங்களோ, ஏதானும் கொஞ்சமான உபயோகப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த ஐயங்களை எல்லாம் வரவேற்கிறேன். அதற்கு இந்த பாகவத உபன்யாசம் முடிந்த பிற்பாடு கண்டிப்பா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து பதில் கூறணுங்கிறது ஆசை. இப்போ உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒன்று, நீங்க கடிதம் எழுதலாம். உங்க அபிப்பிராயம் என்ன, நிகழ்ச்சி எப்படி இருந்தது, அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. இன்னொன்னு, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் எழுதுங்க. பாரதத்தில் தர்மம் என்ன தலைப்பு போட்டு, அட்ரஸே அதுதான் அப்படின்னு தலைப்பு போட்டு, விஜய் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 15, ஜெகநாதன் தெரு, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்கிற முகவரிக்கு கடிதத்தை எழுதுங்க. இல்லை இன்னொன்று செய்யலாம், உங்களுக்கு இமெயில் அனுப்புறது வசதியா இருந்தால் இந்த மெயில் ஐடியை எழுதிங்க. dharmam@kinchit.org, DHARMAM, dharmam@kinchit, KINCHIT.org, dharmam@kinchit.org. ஒன்று கடிதம் எழுதலாம், அல்லது கிஞ்சித் dharmam@kinchit.org என்பதில் மின் அஞ்சல் இமெயில் செய்யலாம். இந்த 1 மாசம் இதை வாங்கிப்போம் பாகவதம் முடிகிற வரைக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி முக்கியமான அவசியம் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு பதில் கூறலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பா ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கிறேன்.